வணக்கம் ட்ரூ கோல்ட் நேயர்களே, இது வரைக்கும் ட்ரூ கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இன்னைக்கு ஸ்ட்ரீம் யார்டு லைவ்ல நாம் எப்படி உள்ளே போய் பங்கேற்பதுங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஜஸ்ட் யூடியூப் ஒரு கிளிக் உள்ளே போகிறோம். ஸ்ட்ரீம் யார்டு லைவ் ப்ளே ஆகிட்டுருக்கு, அதில் உள்ளே போகிறோம். சேட்டில் உள்ளே போகிறோம். லிங்க்கு காப்பி பண்ணி பின் பண்ணியிருப்பாங்க, அதில் நாம் உள்ளே போகிறோம். இப்படி லோட் ஆகி நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இது குரோமில் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ வித்தவுட் மைக் அண்டு கேமரான் இருக்குது. அதில் ஜஸ்ட் ஒரு கிளிக் அடித்து உள்ளே போய் பார்ப்போம், இது வழியாக என்டர் ஆக முடியுமா அப்படிங்கிறத. இந்த காலத்தில் சேனல் நேமோ அல்லது உங்களுக்கு பிடித்த நேமோ அந்த இடத்துல வச்சுக்கணும். மக்களுக்கு அறிமுகமான நேமாக வச்சுக்கிட்டா தான் அங்கே நம்மளை தெரியும். இது போல் பேஜ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து கேமராவும் அந்த மைக்கும் டிஃபால்ட்டாக ஹைட் ஆகிருக்கு, இதில் ஒன்றும் நுழைய முடியாது. இது போல் பேஜ் வந்திருந்தால் ஒவ்வொன்றையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும், நம்ம அதில் என்டர் ஆக முடியும். இது போல் பேஜ் இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த செட்டிங்ஸில் கிளிக் பண்ணி கேமராவில் உள்ளே போகிறோம். இந்த கேமராவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளே கீழே இருக்கக்கூடிய இதில் கிளிக் அடிக்கிறோம். அது கேமரா ஃப்ரண்ட்டு பேக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு தான் அது வந்து வழிவகை செய்யும். இப்போ திரும்ப வெளியே வந்துட்டோம். ஆடியோவில் அதே போல் உள்ளே போகிறோம். அதே போல் டிஃபால்ட்னு இருக்குது, அதை கிளிக் அடித்து பார்க்குறோம். அங்கேயும் அதே போல் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே ஒரு பேக் கொடுத்து வெளியில் வரோம். அதுக்கப்புறம் ரைட் சைடு கார்னரில் இருக்கக்கூடிய 3 டாட் குரோம் பேஜில் இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணுறோம். அங்கே செட்டிங்ஸ் உள்ளே போகிறோம். அதாவது குரோம் பேஜினுடைய செட்டிங்ஸில் இப்போ நாம் உள்ளே போயிருக்கோம். அதில் ஸ்க்ரோல் பண்ணி நம்ம சைட் செட்டிங்ஸ் அதில் நம்ம உள்ளே போகிறோம். சைட் செட்டிங்ஸ் கிளிக் அடித்து உள்ளே போனதும் நமக்கு கேமரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கேமராவை ஒரு கிளிக் அடித்து உள்ளே போகிறோம். அதை ஆனில் வைக்கிறோம். கீழே பிளாக்னு இருக்குது, அதை கிளிக் அடிக்கிற ஸ்ட்ரீம் யார்டு அந்த லிங்க் இருக்குது, அதை அலோவ் கொடுத்துட்றோம். இப்போ ஒரு ஸ்டெப்பு பேக் வரோம். மைக் இருக்குது, மைக்ரோஃபோன், அதை கிளிக் அடிக்கிறோம். அதே போல் ஆனில் வைக்கிறோம். அதே போல் பிளாக்கில் இருக்குது, அதை கிளிக் அடிச்சுட்டு அந்த ஸ்ட்ரீம் யார்டோட லிங்க் இதில் இருந்ததை அலோவ் கொடுத்துட்றோம். இப்போ மைக்கும் கேமராவும் அலோவ் கொடுத்தாச்சு குரோம் பேஜில். ரைட், இப்போது பேக் வரலாம். இங்கே இருக்கக்கூடிய லிங்கில் இப்போ கிளிக் அடித்து பார்க்கலாம். அதே போல் சேனல் நேம் ஆல்ரெடி வச்சுருந்தனால இருக்குது. இப்போ என்டர் கொடுக்கலாம். நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேமரா ஆனில் இருக்குது, மைக் ஆனில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா ஆனில் வைக்கலாம், தேவையில்லைனா இது மாதிரி ஆஃபில் வச்சுக்கலாம். மைக் ஆஃபில் வச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா அங்கேருந்து பேச முடியாது. மைக்கை ஆனில் வச்சுக்கோங்க, கேமரா மட்டும் ஆஃபில் வச்சுட்டு ஸ்ட்ரீமில் உள்ளே போய்க்கலாம். என்டர் கொடுத்திங்கன்னா உள்ளே போயிடும். அந்த பிக்சரில் இருக்கக்கூடிய ஆத்தார் அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் பிக்சரை எதை வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளேயில் நீங்கள் கொடுக்குற நேமும் இந்த பிக்சர் இருந்தால் அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். எந்த ஒரு பயமும் தேவையில்லை. உங்களுக்கு தேவையான போது மட்டுமே உங்களுடைய நீங்கள் அனுமதித்தா மட்டும்தான் கேமரா ஆன் ஆகும். இதுபோல் ரெட்டில் கிராஸ் பண்ணியிருக்கு பாருங்கள், அது போல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிக்சர் விசுவல் வரவே வராது. உங்களோட எந்த ஒரு பேக்ரவுண்டோ ஃப்ரண்ட் கேமராவோ எதுவும் ஆன் ஆகாதுங்கிறது கவலைப்படாதீங்க. அதை மட்டும் ஆனில் இல்லாமல் இருந்துட்டால் ஓகே தான். சரி, இப்போ ஸ்ட்ரீம் யார்டில் உள்ளே போயாச்சு. உங்களுக்கு மைக்கு ஆனில் இருக்குது, நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் கீழே சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா, அந்த சேட்டிங்கை வந்து நீங்கள் பார்க்க முடியல அப்படின்னா அந்த சேட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உள்ளே போனது கமெண்ட்டுன்னு இருக்கும். அந்த கமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற கமெண்ட்ஸ் அனைத்தும் பார்க்க முடியும், நீங்களும் படிக்க முடியும். இவ்வளோ தாங்க விஷயம். அடுத்ததாக செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கேமராவை ஃப்ரண்ட்டு பேக் உங்களுக்கு எது வேணுமோ ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை மட்டும் அந்த வேலை பார்க்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இப்போ பாருங்கள், அந்த ரெட் கலரில் இன்ட்டு மார்க் இருக்கா, அதை வந்து லீவ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ட்டுன்னு இருக்குது, அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. எவ்வளோ தான் விஷயம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை இதுவரை பார்த்தமைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.